மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இடையப்பட்டியில் குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள மின்கம்பத்தில் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த குமார் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஒத்தக்கடை காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், வணக்கம். விவரங்கள் என்ன? தற்போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள ஒத்தக்கடை தீயப்பட்டி 5 வீடு பகுதியைச் சேர்ந்த தூத்துக்குடி மகன் குமரேசன். இவர் எலக்ட்ரிஷியனாக பணிபுரிந்து வருகின்றார். மின்சார வாரிய பணியாளராக இல்லாத நிலையில் அவர் கிராமத்தின் வீடுகள் மற்றும் கடைகள், அலுவலகம் போன்ற அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மீன் பகுதிகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார். இந்நிலையில் 5 வீடு என்று அழைக்கப்படக்கூடிய இல்லத்தில் ஒரு தெருப்பகுதியில் மின்சாரம் இல்லாத சூழ்நிலையில் உள்ள அதிகாலை அங்குள்ள மின்கம்பத்தில் நீர் ஏறி சரி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து சரி செய்யும் போது ஏற்பட்ட மின்சார தாக்கல் காரணமாக அவர் தற்போது உயிரிழந்து உள்ளார். மீன் வாரிய பணியாளர் குமரேசன் அப்பகுதியில் குமார் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளார். மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயர்ந்த சம்பவம் அப்பகுதியில் இந்த சோகத்தை அழுத்தியுள்ளது பத்மநாதன். மேலும் குமரேசனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் அப்பகுதியில் இந்நிலையில் பதவி உயர்வு செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக மேலே உள்ள உயர்த்த கம்பியின் மீது டச்சாகி தற்போது கம்பியின் கைப்பட்டு விட்டு அந்த நொடியே உயிர் இருந்தது அப்போது சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது பத்மநாதன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி குமரேசன். கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போடுறாங்க.